நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் ஒரு அஜகு வந்ததில்லை. கருவா மரம் நிழலுதான் படுக்க. உனக்கு தாகத்துக்கு ஊத்து தண்ணியா இந்த சூத்தியம்பட்டிக்கு வர்றது எங்கள் சரி காளி முனி ஐயா. இன்னைக்கு வர்றது எந்த குதிரடா? உன் சொந்த குதிரை. ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு இந்த சூத்தியம்பட்டியில உள்ள முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் 18 படிய விட்டு அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி நீ ரோசாக்கார தங்கமுடாய் என் 18ஆம் படி பெரிய கருப்பு வந்தரங்கு இந்நேரா ஓடி வரா ஒத்தக்காலே சப்பானி அட ஒத்தக்காலே சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா. நீ படுத்தது கலங்கடியா பார்வை பார்த்த இத்தி மரம். அந்த இத்தி மரத்தை விட்டு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடாத சாமிய ஆட இறங்காத சாமிய இறங்கும். 5 சடை பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட மேல மடைய விட்டு எப்போ தங்கியிருப்பது கருப்பாயுரணி என் பொல்லாத பாண்டி முனி. கொஞ்ச நேரம் சூத்தியம்பட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அத காத்து வீசாமே நீ ரோசாக்கார தங்க விளையாட எந்திரி. பாண்டி முனி ஐயா அல்ல ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினார் மதுரை சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமர
ஜனனி ஜெகஜனனி மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையனால் கண்ணீர் பணிமில் கனிந்த விநாயகனே தீர்ப்பவனே விநாயகனே விடை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே விடை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணோ குணாநிதியே குருவே சரணோ குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கணநாதன மாங்கனியை உண்டாய் கணநாதன மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சே பாரு நெஞ்சில்ல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போடுகையில் காதல சவுண்டு கேட்டு நான் எழுந்துடா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தடா கொஞ்சம்
அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு. டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா. விதவிதமா சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்பீஸ் வாங்கி தந்த கண்டுலால படு ஜாக்கெட் தைச்சு தந்த தேவி தியேட்டர்ல காதல் கொண்ட படம் பார்த்தேன். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல பொய்யால. கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு. டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா. விதவிதமா சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவே கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல. நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல. டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா டாபு டாபு டாபுடா டாபுலாடி டைடா. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ளே. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ளே. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே சேத்தாடி மார்களோடு விளாத்திட போனே. கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரொட்டு மேலே என்னாலே. அண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ புலிக்கா ரொட்டு மேலே நின்னாலே. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியான. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியான. இஷ்டப்பட்டா வாரேனண்டா இல்லா விட்டா போறேனண்டா. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே சேத்தாடி மார்களோடு விளாத்திட போனே. கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாளி அவ பல்ல எழுத்து பாப்பற பெண்ணு பெண்ணாங்க. பெஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை சும்மா இருக்கப்பா. பெரிய மனுஷன் கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்கப்பா. பெரிய மனுஷன் கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்கப்பா. பெஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை சும்மா இருக்கப்பா. பெரிய மனுஷன் சேர்ந்து தானே டொங்காஸ் போடுங்கப்பா. அம்மாதாயே அம்மாதாய புண்ணிய வேதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா. குத்து முடிய வர பாய்களைய சுருட்ட வேணாம் அம்மா. அம்மாதாயே புண்ணிய வேதிய சொல்றது கேளுங்கம்மா. குத்து முடிய வர பாய நீங்க சுருட்ட வேண்டாமா. தாத்தா பாட்டி கிரேண்ட்மா கிரேண்ட்பா. அப்படியாடா. தாத்தா பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாதே. குத்து முடிஞ்ச வெண்ணே நல்லாலே நம்ம புரண்டு வேஜாதே. தாத்தா பாட்டி தூங்கும் முன்னே புரட்ட விடாதே. குத்து முடிஞ்ச முன்னே நீங்க தானே பாய சுருட்டாதே. ஜல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருக்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. மதிப்பு கொடுங்கப்பா நான் சொல்றேன். பெரிய ஆள் ஊரா சின்ன பிள்ளையோட சேர்ந்து தண்ணி அடிச்சு விட்டு கணேசி போல போட்டு வித்துறேன். எப்படி சொல்றதை கேட்பாங்க. மைசெட்டு ப்ரோ சார்ப் வைங்க ப்ரோ. ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா. அருமையான கூட்டம். சூத்தியம்பட்டிக்கு வர்றது எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி. மறக்க மாட்டேன். ஆனால் காசு தான் கொடுக்க மாட்டேன். என்ன ப்ரோ குறைச்சி பேசுகிற காசை வெட்டி போட்டு போயிடுவேன். எப்படி வாடா தம்பி வாடா. நீ உள்ளே வர்றிய பொம்பளைக்கு வாடா எடுத்து வர்றியாடா.
விபூதியை போட்டு விட்டேன் ஓதம் 12 டன் ஆகி போகும். அப்படியே மிதந்துக்கிட்டே தெரியுவேன். அண்ணே இந்த ஓதம்னா நானே அவரை கிளச்சிக்கிட்டு பாரு. லேசா பார்த்தியா முட்டு விடுது போடா முண்டை. ஹலோ ஹலோ கூட்டரம்ப கூடிருச்சா கூட்டரம்ப கூடிருச்சா. பாத்தீங்களா உங்க ஊரை நக்கல் பண்றேன். இல்லண்ணே இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு கூடிருச்சான்றேன். நான் சொல்லலாம்ப்பா இது பூரா என் சொந்தக்காரங்க ஒரு சாமி கும்பிடுறாங்க பூராமே. நீ சவராஷ்டிரா தானடா பவு பயலை. கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு. கூத்து பார்க்க வந்துருச்சு. ஆமா கூத்து பார்க்க வந்துருச்சு. ஆட்டமாடு எங்களுக்கு ஆட்டமாடு எங்களுக்கு ஆசையா இம்புட்டு பேரு சேர்ந்துருச்சு. ஆசையா இம்புட்டு பேரு கூடிருச்சு. கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கச்சரக 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 கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா நானே சென்றிங் அண்ணே அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா காங்கிரட் அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே. எல்லோ 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 சவுண்ட் வைடா தம்பி. எல்லோ பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த பதம் தள்ளிடுவோம். நத்திந்துவோம் நத்திந்துவோம் திக்குவோம். பாடி மகிழ்ந்து மச்சான் பந்தபம் கண்டகர் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த பதம் தள்ளிடுவோம். ஓடி விளையாடுவோம் ராசாக்கா. ஓடி விளையாடுவோம் ராசாக்கா. ஓடி விளையாடுவோம் கம்மா பொட்டலில். ஓடி விளையாடுவோம் ஏ ஐயாக்கா ஏ ராசாக்கா ஆத்தாக்கா. ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில் ஏழரமா போய் ஊரந்த கூட்டத்திலே எழலமோய். எல்லோ 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 பாடை அடிக்கிறடி உள்ள பட்டகாத்து கலக்க வாத்து வீசுதடி. பாடை அடிக்குதடி. பாடை அடிக்குதடி வடகாத்து வீசுதடி உள்ள வடகாத்து வீசுதடி. தட கிடைக்கத என் ஆசை கண்ணாச்சி லம்பு. ஒரு ரெண்டு ரச்சு உள்ள சூத்தியன் பட்டி கிராமம் தாய் உள்ளையா இந்த திருவிழாவுக்கான ஒத்துமையே ஆயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. களமோ சுத்தி சென்றிங். கிராமம் ஒத்துமைய ஆயிருச்சு. ஒத்துமைய ஆயிருச்சு. ஒரு ரெண்டு ரச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு ரெண்டு ரச்சு ஐயா மாமா. நாடு திரண்டிருச்சு ஏ மாமா. நாடு நல்ல நாடு நாம் பிறந்த தமிழ்நாடு திரண்டுருச்சு. நாம் பிறந்த தமிழ்நாடு பிறந்திருச்சு. எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ. போதும் போதும் போதும். ஏன்னா தை பொங்கலுக்கு மழை பெஞ்சு இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன். பொங்க கிண்டம் போது மழை. மாங்கட்ட உரிமையா அது நகைச்சுவையாடா. பொங்க கிண்டம் போது மழைன்னா வருத்தப்படணும்டா கீரை முண்டை. உங்க வீட்டுல அப்படி பானையில போய் தண்ணி விழுந்தா ஒத்துக்குருவியோ? எங்கு சென்றாலும் இந்த நாடகத்தை பார்க்க ஒரு குடும்பம் டாட்டாசி எடுத்து பாயை சுருட்டிக்கிட்டு பின்தொடர்ந்து வருகிறது. பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ் அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வரவட்டம்லாம் 1000 தருவே. என்னைக்கு 5000 தருவே ப்ளீஸ் ப்ரோ. மைலேஜ் கொடுக்காது. 250 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். இவங்களுக்கு வடை வாங்கி கொடுத்தே நான் ஓஞ்சிருவேன். ஏ முண்டை என்ன சிரிப்பு நோத்தா சிரிப்பு. நாளைக்கு போண்டா வாங்கி விடுறா. சரிடா. பேரன்பு கொண்ட என் உயிருக்கும் அந்த வானத்துக்கும் எல்லையே கிடையாது. என் உயிரிலும் மேலான இந்த நாடக கலையை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும்
வயக்காட்டு கலைகளை எடுத்து விவசாயத்தை காத்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சிவகங்கை மாவட்டம் கள்ளிசேரி MKRின் பணிவான இரவு வணக்கம். வணக்கம். போதும் போதும், கொஞ்சம் ஏந்திரேன்னா லேசாக நடச்சிட்டின்னு அர்த்தம். போதும், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி உங்களை அட்வைஸ் பண்ணது போதும். நான் திருந்திக்கிறேன். அட்வைஸ் பண்ணால் அந்த மசுருமையை வந்தானா புடுங்குறியான்னு கேட்குறேன். என்கிட்ட உள்ள வர ஆள் பூரா நிறைய போதையில் வர்றேன். போதையில் வந்துட்டு ஒருத்தன் இப்படியே ஆடிக்கிட்டு என்னை தெரியுதான்ட்டேன். தெரியுதுன்னா நான் எந்த ஊர்னு சொல்லு. நீ அந்த ஊர் தான். அந்த ஊர் எந்த ஊர்? எங்கள் அம்மா வாக்கப்பட்டது எந்த ஊர்னு கேட்குறேன். என் பொண்டாட்டி எந்த ஊர்னு கேட்குறேன். என் புட்டி நான் என்ன சோசியரா பார்ப்பனா? செல்ஃபி எடுக்கிற ஆள் வந்தமா கிரிச் போனோம்ல, இப்படியே 1/4 மணி நேரம் ஆட்டிக்கிட்டு கிரிச்சுன்னு எடுத்தேன். என்னையும் எடுக்கல, அவன் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து படம் சரியா விழுகலை என்னன்னு பார்க்குறேன். அவன் மூஞ்சி தான் தெரியுதா கிரிச்சு மயிறு. ஒரே ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி தான். உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் MKR உருண்டு பிறலுவேன். நாடக மேடைன்னா நான் ஒரு மஞ்சுருட்டு மாடு மாறுவேன். மாடு வாடிக்கு வந்துருச்சுன்னா உரிமையாளர் கூட மூக்கனை கருத்து தொட்டு முன்னாடி நெல் சுச்சு சுச்சுன்னு ஒரே சூத்தில் ஒரு குத்து. அப்புறம் வந்து என்ன கருப்பையா மாடு ஊற்றி ஆமாண்ணே மைத்துக்கு நக்கருக்கு நிற்கிற இந்த கிளம்பிட்டேன் மாட்டு சாணி அல்றது போடா. இவன் தான் பட்டி வேலையும் பார்த்தவன். அதனால எஸ் ஆகிறேன். வெதறு தெரிச்சு போவேன். உன் ஊருக்கு வரும்போது என்னை பாடா படுத்துறியாடா அண்ணே. இந்த வெதர்னா கொட்டை அண்ணே. ஏன் கமக்கம் வச்சு அவரை பாருவேன். நல்லா இருக்காதுண்ணே. அன்பு வேண்டும். குடிக்கும் போது ஐயா, குடிக்கும் போது உங்கள் மரியாதை நீங்கள் இழந்துருவீங்க. ஏன் இவ்வளோ உணர்ச்சி வச்சு பேசுகிறேன்னா, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கும் போது என் தாய் தகப்பனே என் முகத்தில் முழிப்பதில்லை. சொந்தக்கார ஊரை அவளை கேவலமாக பேசினா என்னைய குடியை நிப்பாட்டினே. இன்னைக்கு அத்தனை உறவுகள் கிடச்சிருக்கு. உண்மையைத்தான் சொல்கிறேன் அண்ணே. அப்படி உங்களை திருத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஒரு கப்ளிங்க கூட ரெடி பண்ணுறேன். சுவஞ்சுக்கிட்டே பாடு. கப்ளிங்க சுவைய முடியுமா? அப்பனா எனக்கு ஒன்று ரெடி பண்ணல. இதை ட்ரை பண்ண. அதே நீக்குற கப்ளிங். நாடகம் வள்ளிதிரம நாடகம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம். தமிழ் கடவுள் முருகனுக்கே 2 தாரம். ஏன் 2 தாரம்? ஒரு தாரம் படுத்து தூங்கி விட்டால் இன்னொரு தாரம் மக்களை காக்க என்பதற்காகத்தான் 2 தாரம். அதுக்காக நீ சைடில் ரெடி பண்ணக்கூடாது. ஒரு தாரத்துக்கு இங்கே புருஷிலி மாதிரி எத்துது தப்புன்னு. புருஷனை இங்கே மரியாதை கொடுக்குது. புருஷன் போனவனே அடியே அப்படின்னா என்னடா சாப்பாடு போடுறி போடுவோம்ல. சரிடி. எங்கே மாறிக்கிருச்சு பாரு. என் தம்பி முடிய பாடுறா. முடிய அழகண்டா. எதுக்கு வளர்க்குறானே தெரியல. எவன் பொம்பளை எவன் கோயில் பூசாரிப்பா. அவன் கோயில் பூஜாரின்னா நான் என்ன பானிபூரி போடுறவனா? நானும் கோடாங்கிறேன் வா பார்ப்பான். விபூதியை போட்டேன்னா அவ்வளோதான் ஓசு அங்கே போயிடும். அப்புறம் பூத்தோட்டத்துக்கு பிரேயாடி ஓசு லென்த்து. சிரிக்கன் கவலை இல்லாத மனுஷன் இந்த தமிழகத்தில் வாழ வேண்டும். உலக நாட்டே இன்னைக்கு தமிழன் சொன்ன ஒரு பேர் உண்டு. ஏன் பாசை வச்சுட்டே என் தமிழை உயிரை கூட கொடுப்பேன். மத்தாளு மாதிரி அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அந்த அண்ணன் ரொம்ப தட்டுது. 2ஆம் நம்பர் ரூமுக்கு வாவேன். நீ பாசை வச்சா உசுரை கொடுத்துருயாக்க. வண்டியில் பெட்ரோல் இல்லாட்டா கூட விட்டு ஊற்ற மாட்டேன். ஐயா 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 விழா கமிட்டி எங்க? விழா கமிட்டி எங்க? இங்கே நிற்கிற யாரு? கம்மாமணி எல்லாம் எடுக்க வந்த ஆளுங்களா? விழா கமிட்டி உள்ள பாதுகாப்பு கொடுங்க. போய் 2 பொம்பளை அது இன்னொருத்தன் பொண்டாட்டி கெஞ்சி கெதறி 4000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். அந்த பொம்பளையை போய் கிளறேன். அந்த அக்கா நம்பர் கிடைக்குமா? என்னத்தை நக்கிறது கடா? அது நம்ம அக்கா தங்கச்சி மாறுதாப்பா. ஏன் மேடையில் இவ்வளோ உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுகிறேன்னா, நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஊரில் பெரிய நாட்டாமையாக இருக்காரு. அவர் தான் நீக்கிட்டு பார்க்குறாரு. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, ஐயா பொம்பளை ட்ரெஸ்ஸு மாற்ற அது ஒரு ஓரமாக மாற்றிட்டு நான் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போகிறேன். இந்த கட்டன் மேல் நிம்மதியாக வேகம். உங்கள் கவட்டில் தீ வச்சு கொடுத்த வேண்டியதேன். ஊரே நம்பி வருவது நாடக கலைஞர்கள். உங்கள் ஊரை நம்பித்தான் வர்றான். நீங்கள் சொந்தக்காரங்க எங்களுக்கு அடைக்கோலாம் பாதுகாப்பு கொடுப்பேன்னு தான் நம்பி வர்றான். இப்போ இதே வேணும் மகேந்திர வேண்டா செகதியில் ஒரு ஊரில் பதிஞ்சிருச்சு. காட்டுக்குள்ளே நாடகம் பதிஞ்சா ஊர் ஆளுக்கிட்ட வந்து சொல்கிறேன், அண்ணே வந்த நாடகம் வேணும் பதிஞ்சுக்கிருச்சு. நம்ம ஊரில் எங்கடா சிங்கிங்க போடா அப்படின்னு ஒரு 60 இலவட்டம் வந்தேன். பூரா கால பீரும் பக்காடியில் மட்டும் சேர்த்து அடிச்சிருப்பாங்க போல. வந்து வண்டி அப்படி ஆட்டினாங்க. ஆட்டி லபக்கம் தூக்கி வச்சுட்டாங்கப்பா. எடுத்துகிட்டு போச்சுங்க. காலையில் அதே இடத்துல பதிஞ்சுக்கிருச்சு. வீடு வீடாக போய் கும்பிட்றேன். வண்டி பதிஞ்சிருச்சு. பதிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். எடுத்து போங்கடா.
இன்னும் அதில் பள்ளிக்கூடத்து போல நடந்து வந்தவங்க நாங்கள் தள்ளிட்டு கிடக்கா பார்த்துட்டு இங்கே வர்ற நாடகக்காரங்க இன்னும் போலடா. ஏன்னா இந்த கலைஞனுக்கும் பாசமும் ரோசமும் வீரமும் உண்டு. மேடையிலே அரிதாரம் போட்டு கோமாளி ஓடக்கூடிய எம்கேஆர் எங்கள் அண்ணன் தம்பிகளை என்னைக்கு மறக்க மாட்டேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கு. நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு வாக்குறேன். ஆனால் எனக்கு டெய்லி செய்யணும் செய்கிறாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும். இனிமேல் நான் பிறக்க போகிறதில்லை. உங்கள் மத்தியில் நான் கோமாளி போட போகிறதில்லை. அடுத்த பிறவியில் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்கேன். என்ன செய்ய? சூத்தியம்பட்டி மாதிரி 10 ஊர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரேட்டை குறைச்சி பேசுறியே, குறைச்சி பேசுறியே. இவங்களுக்கு தீனி ஓடுறதுக்கே ஈரக்குலை அடகு வைக்கணும். ஏன் முகத்தை பார்க்கணுமா? எங்கே ராசா இருந்ததுனாலா? இங்கே இவ்வளோ நாள் கவட்டுக்குள்ளே இருந்தார். மூடு ஒரு சாங்கு பாடுவோம். அல்ல தென்பாண்டி முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி அட பால்பாண்டி தங்கப்பாண்டி மதுரை முனியாண்டி பாண்டி முனி தென்பாண்டி ரமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி அட பால்பாண்டி அட முத்துப்பாண்டி அட தங்கப்பாண்டி அவர் ராமேஸ்வரம் அட அப்துல் கலாம் அவர் வணங்கினாலே அட கோடி சுகம். மீது அங்கே வாருங்கள். இங்க பாருன்னா நிப்பாட்டணும்டா. பிழைத்து நிப்பேன் பாட்டை கருத்துட்டாங்க. விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். அங்கே பாருங்க. அங்கே விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அவர் சொந்த ஊரு. அட பேக்கரும்பா அட ஏவுகண அட நாயகனா அட தமிழகத்துல அட பிறந்து வந்த ஒரு தமிழை என்பது நமக்கெல்லாம் பெருமதாயா. அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். இந்த கைதட்டின 65 பேர் மட்டும்தான் தமிழ்நாடா? நீங்களாம் ஒரிசாவா கன்னடாவா? ப்ளீஸ் ப்ரோ. தமிழன் என்று சொன்னால் தலை நிமிர்ந்த நெல். என் குடியை கெடுக்க என்னமோ பண்றேன். நெஞ்சில குத்தி விட்டு போனேன்னா மூக்கந்தாண்ட அந்து போகும். சைஸா குத்துறா குத்துறா குத்துறா. மெதுவா மெதுவா. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவன். உன் பேர் என்ன? ஏகே ஆறுமுகம்.
எக்ஸ் ஆர்மியா அதான் பார்த்து ஒன்றே மிலிட்ரியில் எடுக்க மாட்டாங்களாடா இங்கே வாடா எஸ் கலபம் ஆறுமுகம் என் தம்பி முத சூத்தியம்பட்டிக்கு நான் வருகை தந்தது மேடைக்கு அன்னைக்கு நீ புகைப்படம் கொடுத்த அன்னைக்கு நீ சரியான போதை ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாம் இன்னைக்கு லைட்டாக நினச்சிருக்க அடுத்த வட்டம் வரும்போது நீ திருந்தலை டேய் காலை இழுக்கி விட்டுட்டு உள்ள சரஸ்வதியை வெட்டி வச்சு உன்னை காலி பண்ணிட்டு என் தம்பி ஆறுமுகம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 500 வந்துட்டு வாடா போடா வீட்டுக்கார மாட்ட கை மாற்ற வாங்கிட்டு வாடா போடா. குண்டு அடி நான் கிணத்து ஒடி வைக்கிறேன். அம்பளிப்பு காசு தேவைப்படுது எதுக்கு? மற்றவர்களை பசியை போக்குவதற்காக, ஒரு ஏழை சிறுவர்களை படிக்க வைப்பதற்காக, வயதானவர்களை கஞ்சி ஊற்றுவதற்காக அந்த பணம் தேவைப்படுது தவிர ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த பணம் கிடையாது. 100 ரூபா காசு இருக்காது. அன்னைக்கு கள்ளிச்சேரியிலேருந்து மதுரைக்கு போவேன், 100 ரூபா காசு இருக்காது. அங்கே இருக்க நடிகர்கிட்ட கேட்பேன், ஒரு 100 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்ட எம்கேஆர் தான். அன்னைக்கு பசிக்கும் போது எனக்கு அந்த காசு உதவி செய்யலை. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பார்த்து சேவையை இழந்தவன் எம்கேஆர். இது என்ன முக்கியம்? போங்கப்பாங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் அது போதுமையா? அடுத்த ஆளுக மெச்சும்படி வாழணும். அதுக்காக ஒருத்தனை போய் எலும்புச்சம்பளம் உருட்டி விட்டு சேவை மண்டையை புதைச்சி வச்சு நல்லா இருக்கக்கூடாது. நாளைக்கு மழை பெஞ்சா கரைச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துடும், அப்புறம் நீயே கால் எடுத்து வைக்க மாட்டேன். இந்த சேவலை மண்டை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கே, பார்க்குறவரும் பயமாக இருக்கும். அன்னைக்கு மரப்புக்குள்ள அப்படித்தான் ஊருக்காரங்க புது கலையரங்கம் 4 பக்கம் எலும்புச்சம்பளத்தை தூக்கி வீசியிருக்காங்க. உள்ளே 4 பக்கம் வீசும்போது ஒரு பீஸு உள்ளே கடந்திருக்கு. பொம்பளை பிள்ளைய ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்குள்ளே எந்த பிள்ளையும் உள்ளே போல. நம்மளுக்கு எந்த பையில கழுப்பு கழிச்சு போட்டிருக்கான்னு வெளியிலேயே பாவாடையை கட்டிக்கிட்டே என்னண்ணே சரி ரெடியாக இருக்காங்க. நான் கசகசன்னு பேசலை, நீ எத்தனை நேரம் தர்ற? அவர் உள்ளே கொண்டு போ. நரஸ் 750 inches ஒன்று வெதரை கிளீன் பண்ணுற மிஷின் ஆன் பண்ணி விடுங்க. கசகசன்னு பேசாமல் லேசாக மசாலா தூளா பேசவா? கோமாளினாலே இதான் பேச்சுதேன். சிரிக்க வைக்கணும், உங்களை சிந்திக்க வைக்கணும். ஒரே விஷயம், நான் இங்கே பேசுவது என்றால் யார் என்னையை கேட்டக்கூடாது. நீ ஓகே மயிரான்னு நீ உட்காரு, நீ உட்காருப்பா. ஓகே ப்ரோ உட்காரா, என் தம்பி தான்டா. உன் கூட பிறந்தன்னு நான் நினைக்கிறதுக்கு என் செருப்பு எடுத்துக்கிட்டு என்னை அடிக்கணும்டா. உட்காரா உட்காரா, அண்ணன் தெரிஞ்சிட்டு நீ நல்லா இருக்கணும்டா. சட்டி ஓடலடா, சட்டி ஓடலை. கருங்குளத்து முனி அடிச்சிருச்சடா. என்ன அதே பார்த்தேன். ஏய் ஒன்று என்ன வார்த்தை கேட்குறீங்க? விடு 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 விடு, எடுத்து காட்டாத. நான் சொன்னது கண்ணுன்னா ஓட்டையா இருக்கு, சட்டி முக்கியம் கிடையாது. இது நாடகமாக விட்டு போட மாட்டாதே. நீ கூறக்காரன் பரவாயில்ல. நான் தான் அந்த கப்ளிங் கோர்ஸ்னு ஆரம்பிச்சு விட்டேன். இப்போ பள்ளிக்கூடத்து பயில டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்களா, டீச்சர் கப்ளிங் கோர்ஸ்னா என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டீச்சர் எனக்கு ஃபோன் அடிக்குது. நான் என்ன செய்ய முடியும்? சொல்ல வேண்டியதானே. தூய தமிழ். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். இல்லை என்னை பேச விடுங்கடா. தாய்மார்களே, நீங்கள் அத்தனை பேருமே தொடர்ந்து சமைப்பதில் கெட்டிக்கார பெண்களாக இருக்கீங்க. என் தமிழச்சிலாம் சமைங்கத்தான். சமைச்சு புருஷன் வர்றதுக்கு முன்னாடி நீயே போட்டு தின்ட்டு குசிட்டு படுத்து. புருஷன் பூரா வந்து தோசை சுடட்டும், கல் கருகட்டும். கட்டின கணவன் ஹெல்த் முக்கியம். கணவனுக்கு பூராமே செவ்வாழை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, லிப்டோ லாக், கணக்கு லிங்க் அதெல்லாம் கொடுங்க. எனி டைமும் ஓசத்துக்கிட்டே தெரியும். ஆரோக்கியம் முக்கியம். உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன் கோடிக்கணக்கில் பல கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய பணக்கார நிம்மதி இருக்காது. எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பேன், வாசல்லே உட்காந்துருப்பேன். என்ன அப்படின்னு எவனும் வந்து நம்மளை போர்த்தலிட்டு அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா. ஆனால் இந்த பாமர தமிழன் பசின்னு வந்தால் ஒருத்தனுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும்னா, இங்கே இருக்கக்கூடிய என் உறவுக்கு தான் வரும். அதனால தான் என் தமிழர்கள் பூரா நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா ஒன்னே காரில் துப்பியிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் ஐயா நல்ல மனிதர். அரசியல் சார்ந்து இங்கே பேசவில்லை. அரசியலை தவிர்த்து
ஒரு நல்ல மனிதர் யாருன்னா கேப்டன் தான். நான் சினிமா உலகத்தில் நடிக்கும் பொழுது தினசரி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாமனிதன் என்றால் அவர்தான். அவரை போன்று நீங்கள் எல்லாம் வரவில்லை என்றால் அவருடைய வழியில் இளைஞர் சமுதாயமே நீ பின்பற்றி வர வேண்டும். இவன் ஒரு ஆள் போதும் இந்த ஊரை கெடுக்க. இவனை காலகாலத்தில் கழிச்சு கட்டுறது நல்லது. ஏன்னு எது எறும்பு கடிச்சு பிடிச்சா இல்லை குழவி கூடு கட்டி தேனு கிளம்பிச்சாடா. நீ ஏன் தான் சித்திரம் வருது பாரு. உனக்காக மனச்சாட்சி அழுகிறே மடு ஆடுவார். இந்த எவன் குடி கட்டான் சரி, ஊரே வெள்ளத்தில் போனாலும் சரி, நீ வெத்தலை மட்டும் போடு. வெத்தலை ஓட்டு காக்கடா அகத்து கொள்ளாதுன்ற மாதிரி இருந்தா திண்டு உன் கபாட்டிலே துப்பி வச்சு 10 ஏரியில் போட்டு ஊற வை. மிதக்கட்ட அட்டாட்டையா துப்ப வழி இல்லாமல் திருடுவாரு. இன்னுமே வந்து அண்டவள துப்பு பானக்கரம் நினச்சி எல்லாரும் குடிக்கட்டு. ஏன்னா மது பழக்கம் சார்பு, வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு. மருதமணி அண்ணே மூத்தவர். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா உங்க குடி பழக்கம், குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முய்யா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உன் ஆசை மனைவி உள்ள உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள ராஜா என் தங்க எங்கையா. 10 வயசு புள்ள ஏ ராசா ஏ தங்கோ ஏ ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ளே, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், மாங்கோட்டை உரிமையா, வேணா முடா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, கல்யாணம் பண்ணி போனா கேட்டவர் லோகுமே. 100 ரூபாய் இருந்தா தாயி குருவம்மா, 100 ரூபாய் இருந்தா ஏ செல்ல தாயி குருவம்மா குருவம்மா. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 120 வச்சிருந்தா கோட்டு வாங்குற, நீ 120 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை உன்னை ஆசையா கட்டுற உண்டாட்டி. அட உனக்கு பிறந்த பிள்ளையே, அட உன்னை பத்த ஆத்தாப்பே உத சொந்த வந்தான், அட எல்லாமே இந்த குடினால அட தெருவில் வாடுமே.